உலகத்தில் இருக்கும் தமிழ் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பா தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று தமிழ்நாட்டு முதல் மந்திரி ஆகணும் என்று நினைக்கிற தமிழ் மக்களுக்கு வணக்கமோ வணக்கம். என் பேர் ராமானுஜம் செலபதி, ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் நகரி தொகுதி, சந்திரபாபு நாயுடு அவர்களின் தெலுங்கு தேச கட்சி ஆதரவாளர். தமிழக அரசியல் திமுக, அதிமுக என்று நிறைய கட்சிகள் இருக்கு. அவர்கள் எல்லாருமே நல்லதும் பண்ணியிருக்காங்க. ஆனா எங்க வேண்டுகோள் என்னென்றால், விஜய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். இதுக்கு முன்ன பெரியவர்கள் எல்லாம் லேண்ட் போன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்க நம்ம எல்லாம் மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பழைய அரசியல்வாதிகள் எல்லாம் லேண்ட் போன் என்றால், விஜய் ஒரு மொபைல் போன். மொபைல் போன்ல கூட சில கெட்டதுகள் இருக்கு. அந்த கெட்டதுகள் பக்கத்துல வச்சுட்டு நல்லதை பார்த்தால் விஜய் அவர்கள் ஒரு சிறந்த மொபைல் போனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா ஒரு சிறந்த முதல் மந்திரியாக அவர் கண்டிப்பா ஒரு நல்ல அரசை அவர் உருவாக்குவார். அவர் நல்ல விதமாக தமிழ்நாட்டை ஆளுவார் என்று நாங்கள் நம்புறோம். தயவுசெய்து தமிழ் மக்கள் எல்லாமே நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களை ஆதரித்து அவருக்கு ஓட்டளித்து அவரை ஒரு வாட்டி முதல் மந்திரி ஆக்கி பாருங்கள். அவர் எப்படி ஆட்சியை நடத்துகிறார் என்று பாருங்கள். ஆந்திராவில் இருக்கும் நாங்க நம்புகிறோம், விஜய் அவர்கள் வந்தா கண்டிப்பா ஒரு நல்ல ஆட்சியை அவரால் கொடுக்க முடியும். ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை அவரால் கொடுக்க முடியும். ஏன்னா காசு அவருக்கு புதுசு இல்ல. அவர் நிறைய கோடி கோடியா சம்பாதிச்சிருக்கிறாரு. புதுசா வந்து அரசியல சம்பாதிக்கிறதுன்ற ஆசை அவருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா சினிமால அவர் காசும் பார்த்துட்டாரு, மவுசும் பார்த்துட்டாரு. மிச்ச அரசியல்வாதி மாதிரி கட்சிக்குள்ள வந்து காசு சம்பாதிக்கணும், பேர் புகழ் சம்பாதிக்கணும்ன்ற அவசியம் விஜய் அவர்களுக்கு இல்ல. அவர் பேரோடும் புகழோடும் அதிமுக்கியமாக கோடி கோடியா காசும் வச்சிருக்காரு. அதனால நம்பி அவருக்கு வாக்கு போடுங்க. அவர் முதல் மந்திரியான கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த ஆட்சி அவரால் கொடுக்க முடியும். இரண்டாவது, விஜய் அவர்களோட சொந்த வாழ்க்கையை பத்தி நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அரசியல்ல இதெல்லாம் சகஜமா இருக்கிற ஒரு நாள் ஆயிப்போச்சு. எந்த நிறைய அரசியல்வாதிகளோட சொந்த வாழ்க்கை சரியில்லை. பொண்டாட்டிக்கு தெரியாம நிறைய சில்மிஷங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த விஷயத்துல விஜய் அவர்களை குற்றம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு நடிகையோட இணைந்து மிச்ச கட்சிகளும் தமிழ்ல சில பேர் பேசுறப்போ அவர் தைரியமா அந்த விமர்சனம் வந்த அன்னைக்கே அந்த நடிகையோட ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தாரு. அந்த மாதிரி ஒரு துணிச்சல் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் அவர் துணிச்சலான அரசியல் பண்ணுவார், ஊழல் இல்லாத அரசியல் பண்ணுவார், மக்களுக்கு நல்ல சேவை பண்ணுவார். எங்க ஆந்திரா அரசியல்ல கூட 1க்கு 4 கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் இங்க தலைவர்களை சுத்திட்டு இருக்காங்க. நான் திருப்பி சொல்றேன், எங்க ஆந்திரால 4 கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் அரசியல்வாதிகளை சுத்திட்டு இருக்காங்க. விஜய் சார் இப்பத்துக்கு ஒரு கல்யாணம் தான் பண்ணிருக்காரு. அதுக்காக விஜய் சார் பண்றது நல்லதுன்னு நான் சொல்லல. அவரோட அரசியல் வாய்க்கையை பாருங்க. அவர் எப்படி ஆட்சியை பண்றாருன்னு பாருங்க. அவர் ஒரு பொண்டாட்டியை வச்சிருக்காரா, 4 பொண்டாட்டியை வச்சிருக்காரு. இது தேவையில்லாத விஷயம். அவர் ஒழுக்கமானவரா? அவர் ஒழுக்கமே இல்லாதவர் அரசியல் எப்படி இருப்பாரு? எப்படி இருக்க முடியும்? அவர் சிறந்த ஆட்சி எப்படி கொடுக்க முடியும்? அவரால் நல்ல ஆட்சி எப்படி கொடுக்க முடியும்னு கேட்கறவங்களுக்கு என்னோட பதில் ஒண்ணுதான். அவரு தன் புகழை விட்டு சினிமாவை விட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு ஒரு ஆசையோட அரசியலுக்கு வந்திருக்காரு. ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பாருங்க. அவரை சொந்த வாக்கிய பக்கத்துல வைங்க. அவர் சொந்த வாக்கிய கூட விட்டுட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் வந்துட்டு இருக்காருல்ல, ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பாருங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ஆட்சியை, சிறந்த ஆட்சியை அவரால் கொடுக்க முடியும். ஆந்திரா மக்களான நாங்களே நம்புறோம். தமிழ்நாட்டு மக்கள் தயவு செய்து ஒரு வாட்டி நம்பி அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுத்தாதானே தெரியும் விஜய் நல்லவரா கெட்டவரா, ஒழுக்கமானவரா ஒழுக்கம் இல்லாதவரா, சிறந்த ஆட்சி அவரால் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா, இல்ல மிச்ச அரசியல்வாதிகள் மாதிரி அவரும் ஊழல் பண்றாரா, இதெல்லாம் தெரியணும்னா முதல்ல அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. விஜய் அவர்களை நடிகரா பார்க்காதீங்க, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு குடிமகனா பாருங்க. தமிழ்நாட்டை நல்லத்தனமாக உருவாக்கணும் என்ற அவர் நல்ல உணர்வுக்கு ஒரு மதிப்பு கொடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று தாய்மையோட கேட்டு, நடக்க போகும் சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களின் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு அவரை கண்டிப்பாக முதல் மந்திரியாக்கி தமிழ்நாட்டை நம்ம பாரத தேசத்தில் சிறந்த மாநிலமாக உருவாக்க ஒரு வாய்ப்பு கொடுக்க தமிழ் மக்கள் எல்லாரையும் நாங்க மிக பணிவோடு கேட்டுக்கொண்டு விடை பெறுகிறோம். விஜய் சார் அவர்களே, நீங்க தயவு செய்து எதை பத்தியும் சிந்திக்காதீங்க.
உங்க மேல வர்ற எந்த குற்றச்சாட்டையும் நீங்க கணக்குல வச்சுக்காதீங்க. தமிழ் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்திருக்கீங்க, நல்லது பண்ணுங்க. தமிழ் மக்கள் ரொம்ப சிறந்தவங்க, ரொம்ப நல்ல மனசு கொண்டவங்க. யார் நல்லது பண்றாங்களோ அவங்க அப்படியே வாய்ப்பு கொடுக்கறவங்க. கண்டிப்பாக தமிழ் மக்கள் நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு கொடுப்பார்கள் என்று நம்புகிறோம். பெஸ்ட் விஷஸ் விஜய் சார். கண்டிப்பாக நீங்க சிஎம் ஆகணும். தயவு செய்து அதே சமயத்துல உங்க தமிழக வெற்றி கழகம் கட்சியை எங்க ஆந்திரா மாநிலத்தில் கொண்டு வாங்க. ஆந்திராவில் கடப்பா, நெல்லூர், சித்தூர் எல்லாம் தமிழ் மக்களோட ஆதிக்கம் இருக்கு. குறிப்பா ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகமையோட கொடி தெலுங்கு தேச கொடியோ ஒரே நிறத்தில் தான் இருக்கிறது. இங்கேயும் மஞ்சா சிவப்பு இருக்கிறது, அங்கேயும் மஞ்சா சிவப்பு இருக்கிறது. முடிஞ்சா சந்திரபாபு சாரை நீங்க கலந்து பேசுங்க. இங்க கூட்டணி வச்சுக்கோங்க. இங்க கூட்டணி வச்சு ஆந்திராவில சில மாநிலங்கள்ல கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகமும் கூட வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. சந்திரபாபு சாரும் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு கொண்டிருக்கிறார். அவர் மாதிரியே நீங்களும் ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்பீர்கள் என்று நம்புகிறோம். ஜெய் விஜய், ஜெய் தமிழக వెట్రి కళగం. నా పేరు రామానుజం చలపతి. చిత్తూరు జిల్లా నగిరి నియోజకవర్గం నగిరి మున్సిపాలిటీలో ఉంటాను. నేను తెలుగుదేశం పార్టీ వీరాభిమాన్ని, చంద్రన్న భక్తుడిని. తమిళనాట నివసించే తెలుగు వారందరికీ ఒక తెలుగు వాణిక నా విన్నపం. రానున్న అసెంబ్లీ ఎన్నికల్లో తమిళనాట నివసించే తెలుగు వారందరూ దయచేసి ఈసారి మీ ఓటును విజయ్ స్థాపించిన తమిళగ వెట్రి కళగం పార్టీ చిహ్నమైన విజయ్ గుర్తుపై వేసి విజయ్ని దిగ్విజయంగా గెలిపించి తమిళనాట ముఖ్యమంత్రిగా చేయాలని మీ అందరినీ హృదయపూర్వకంగా కోరి వేడుకుంటున్నాను. తమిళనాట చాలా మంది ముఖ్యమంత్రులు వచ్చారు. ఈ ఒక్కసారి మాత్రం దయచేసి విజయ్ గారికి అవకాశం ఇవ్వండి. విజయ్ గారు తమిళనాడు ముఖ్యమంత్రి కావడానికి తెలుగు వారందరూ కూడా ఒక ముఖ్య కారణం కావాలని ఒక తెలుగువాడిగా నా కోరిక. దయచేసి నా కోరికను మన్నించండి. అతడు ఖచ్చితంగా అవినీతి రహిత పాలన ఇవ్వగలనని ఒక నమ్మకం ఒక తెలుగువానిగా నాకుంది. అదే నమ్మకాన్ని మీరు పెట్టుకొని విజయ్ని దిగ్విజయంగా గెలిపించాలని మిమ్మల్ని మరీ 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 కోరి ప్రార్థిస్తున్నాను. నేను ఎందుకు విజయ్ యొక్క తమిళగ వెట్రి కళగం పార్టీకి ఓటేమని చెప్తున్నానంటే, విజయ్ యొక్క భావాలు చాలా బాగున్నాయి. విజయ్ యొక్క పార్టీ జెండా రంగు కూడా ఎరుపు పసుపే. తెలుగుదేశం పార్టీ జెండా రంగు కూడా ఎరుపు పసుపే. కాబట్టి ఇలాంటి పోలికలు కూడా ఉన్నాయి. పాలనలో కూడా విజయ్ ఖచ్చితంగా చంద్రబాబు నాయుడు గారిని ఫాలో చేస్తారన్న నమ్మకం నాకుంది. కనుక దయచేసి విజయ్కి ఓటేయాలని కోరుకుంటున్నాను.